அத்த, எனக்கு என்னமோ பட்டம்மா நாளைக்கு அவங்க பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குற மாதிரி தெரியல. இதுல வேற என்னமோ இருக்கு அத்த. அந்த 2 அடி சிலிண்டர் பேச்சு மொழி செய்க எதுவுமே சரியில்லடி. எல்லாமே தப்பா இருக்கு. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. நேத்து பட்டம்மா பெரியத்த கிட்ட ஏதோ சொல்ல வந்ததையும் பார்வதி கெஞ்சி கேட்டு நின்னதையும் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அத்த. ஆமா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பெரியத்த பட்டம்மா கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தப்போ ஆதிமம்மா கனடால இருந்து போன் வந்திருக்குன்னு பெரியத்த கிட்ட போனை கொடுத்துட்டாரு. பெரியத்த சிக்னல் கிடைக்கலன்னு எந்திரிச்சு போய் போன் பேசிட்டு இருக்கும்போது ஆதிமம்மா பட்டம்மா கிட்ட அவர் ரூம கிளீன் பண்ணணும்னு மேல கூட்டு போயிட்டாரு அத்த. பார்வதியும் அத பாத்துட்டு அவங்க பின்னாடியே போயிட்டா அத்த. ஏண்டி தின்னி முட்டை, இதெல்லாம் பாத்துட்டு நீ சும்மாவா இருந்த? பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியதானே? அத்த, நான் போகாம இருப்பேனா அத்த? நானும் அவங்க பின்னாடியே போனேனே. இப்பெல்லாம் பட்டமாவும் பார்வதியும் அடிக்கடி ஏதோ ரகசியம் பேசிக்கிறாங்க அத்த. நடக்கிறது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா பட்டம்மா பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குறேன்னு லீவ் கேக்குறதுக்கும் பார்வதிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அத்த. நாளைக்கு பட்டம்மா சொன்ன கோயிலுக்கு போய் பார்த்தா எல்லாம் உண்மையா தெரிஞ்சிடும் அத்த. என்னத்த யோசிக்கிறீங்க? நாம மட்டும் கோவிலுக்கு போய் பார்த்து என்னடி பிரயோஜனம்? அகிலாவையும் கையோட கூட்டிட்டு போனாதான் இந்த கூட்டுக்களவாணிங்க கூண்டோட மாட்டுவாங்க. சூப்பர் ஐடியா அத்த. ஆனா பெரியத்தை எப்படி நம்ம கோயிலுக்கு கூட்டு போறது? அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணுங்க. சரிம்மா. அம்மா தாயி, பட்டம்மா அக்காவால என் கல்யாண விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போய் அதனால பெரிய குழப்பம் ஏற்படுமோன்னு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். நல்லவேளை பட்டம்மா அக்கா கிட்ட என் வீட்டுக்காரரை எடுத்து சொன்னதுனால பட்டம்மா அக்கா மனசு மாறி அம்மா இல்லாத எனக்கு அம்மாவா இருந்து நாளைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடத்த போறாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் குழப்பமாவும் கவலையாவும் இருக்குமா. நாளைக்கு எனக்கு நடக்க போற சடங்கு நல்லபடியா நடக்கணுமா. அதுல எந்தவித தடங்களும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. இந்தாங்க, நீங்க அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காய் அழுகி போயிருந்தது. கவலைப்படாதீங்க, சில சமயங்கள்ல இப்படி எல்லாம் நடக்கிறது உண்டு. எல்லாத்தையும் அந்த அம்மன் பார்த்துப்பா. அந்த அம்மனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தாத்தா, இந்தாங்க. எனக்கு காசு வேணாம்மா, பசிக்குது. 2 வாழைப்பழம் வாங்கி தரியா? வாழைப்பழமா?
இதோ வாங்கிட்டு வரேன். ஆ. தாத்தா, வாழைப்பழம் கேட்டீங்கல்ல, இந்தாங்க. என்னம்மா, ஏன் பசிய போக்கிட்டு உன் மனசு என்னமோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. உங்களுக்கு பழம் போதுமா இல்ல வேற ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஏம்மா மறைக்கிற? நீ எப்போ உன் பிரச்சனைய வெளியே சொல்லிருக்க? அர்ச்சனைக்கு கொண்டு வந்த தேங்காய் அழுகி போனதை நினைச்சு உன் மனசுல குழப்பமும் கவலையும் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. கவலைப்படாத. என் வயிற குளிர வச்ச உன் மனசும் நாளைக்கு குளிரும். நீ யார உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவங்களே உனக்கான விசேஷத்துல கலந்துக்கிட்டு உன்னை சந்தோஷப்படுத்துவாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? நீங்க சொன்னபடி நடக்குமா? நடந்தா நீ எனக்கு என்ன தருவ? நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் தாத்தா. எனக்கு அவல் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்து தரியா? நீங்க சொன்ன மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா நீங்க கேட்ட அந்த உங்களுக்கு அவல் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். கவலைப்படாம போ, எல்லாமே நல்ல விதமா நடக்கும். சரிங்க தாத்தா, நான் வரேன். ஓய், எவ்வளோ ஆசையும் வந்து உன் கண்ணை பொத்துன. நீ எந்த ரியாக்ஷனும் காட்டாம கையை தட்டி விடுற. நான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன் மாமா. என்ன குழப்பம்? பட்டமா பத்தியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா கல்யாணத்தை பத்தி பட்டமா அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க. உங்க நம்பிக்கை வீண் போகல மாமா. பட்டம்மா அக்கா கூட என்கிட்ட வந்து உங்க கல்யாண விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்னாங்க. குட். அப்புறம் எதுக்காக உனக்கு இந்த குழப்பம்? சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? பட்டம்மா அக்கா நாளைக்கு கோவில்ல வச்சு எனக்கு தாலி பிரிச்சு கோக்கலான்னு சொன்னாங்க. தாலி பிரிச்சு கோக்குறதுனா? புதுசா கல்யாணமானவங்க கல்யாணம் முடிஞ்ச 1 வாரம் 15 நாள், அப்படி இல்ல 1 மாசம், இல்ல 3 மாசத்துக்குள்ள புருஷன் கட்டின புது தாலிய பிரிச்சு புதுசா தாலி கட்டிப்பாங்க. இது ஒரு சம்பிரதாய சடங்கு. நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காங்க. இதுல என்ன குழப்பம்? பட்டம்மா அக்கா சொன்னதுல எந்த குழப்பமும் இல்ல. நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நல்ல விதமா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு கோவில்ல அர்ச்சனை பண்ண போயிருந்தேன். நான் அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காய் அழுகி போயிருந்தது. இதுக்கு தான் நீ அப்செட் ஆகி குழப்பமா உட்காந்துருக்கியா? இதுக்காக மட்டும் நான் குழம்பி போல மாமா. எனக்கு இன்னொரு குழப்பமும் இருக்கு. இன்னொரு குழப்பமா? அது என்ன? குழப்பத்தோட கோவில்ல இருந்து வெளியில வந்தேன்னா வெளியில தர்மம் கேட்டு உட்கார்ந்திருந்தவங்களுக்கு தட்டுல பணம் போட்டுக்கிட்டே வந்திருந்தேன். அப்போ தனியா தாத்தா மாதிரி உட்கார்ந்திருந்த ஒருத்தர், அவரு எனக்கு பணம் வேண்டாம், பசிக்குது, பழம் ஏதாவது வாங்கி கொடுன்னு சொன்னாரு.
நானும் பக்கத்துல இருந்த ஒரு கடையில இருந்து அவருக்கு பழம் வாங்கி கொடுத்தேன். பழத்தை சாப்பிட்ட அவரு நீ யார உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவங்களே உனக்கான விசேஷத்துல கலந்துக்கிட்டு உன்னை சந்தோஷப்படுத்துவாங்க. நல்ல விதமா தானே சொல்லியிருக்காரு, அப்புறம் என்ன? கோவிலுக்குள்ள சாமிக்கு அர்ச்சனை கொடுத்த தேங்காய் அழுகுனது அபசகுணம் மாமா. ஆனா அதே நேரம் கோவிலுக்கு வெளியில தாத்தா மாதிரி இருந்த ஒருத்தர் சாமி மாதிரி என் மனசுல இருந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்லது நடக்கும்னு சொன்னது நல்ல சகுனம் தான். ஒரே சமயத்துல ரெண்டும் நடந்திருக்கு. அதனாலதான் நாளைக்கு ரெண்டுத்துல எது நடக்கும்னு ஒரே குழப்பமா இருக்கு. பார்வதி, நம்ம வாழ்க்கையில நம்மளை மீறி நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம பாசிட்டிவான விஷயத்தை தான் பார்க்கணும், அதை தான் எடுத்துக்கணுமே. அர்ச்சனையில் தேங்காய் அழுகி போனதை விட்டதில்ல. அந்த பெரியவர் நல்லது நடக்கும்னு சொன்னார்ல, அதை மட்டும் எடுத்துக்கோ. நான் எப்பவுமே அப்படி தான் எடுத்துக்குவேன். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச எல்லா வெற்றிக்கும் என்னோட இந்த பாசிட்டிவிட்டி தான் காரணம். பெரிய அளவில் ஜெயிச்சாலும் அதை நான் பெருசாக கொண்டாட மாட்டேன். அதே மாதிரி பெரிய தோல்வி வந்தாலும் அதுக்காக துவண்டு உட்காந்துட மாட்டேன். பொதுவாக சொன்னால் சந்தோஷத்துலேயும் சரி துக்கத்துலேயும் சரி நான் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேன். எப்பவும் நிதானமாக ஒரே மாதிரி தான் இருப்பேன். என்னோட பொண்டாட்டியும் இந்த பாலிசியை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த பெரியவர் சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போ, சொன்ன சடங்கெல்லாம் நல்லபடியாக முடிச்சிரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிங்க மாமா. அம்மா, நீங்க தாலி பிரிச்சு கோக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருங்க. நானும் பார்வதியும் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம். சரிங்க, வாங்க போலாம். வா பார்வதி, போலாம். சரி. பார்வதி, நல்லா சாமி கும்பிட்டுக்க, சரியா? ம். அம்மா தாயே, தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நேத்து அர்ச்சனை பண்ணும்போது அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காய் அழுகி போயிருந்தது. நான் அதை நினைச்சு ரொம்ப குழப்பத்துல இருந்தப்போ கோயிலுக்கு வெளியில இருந்த ஒரு வயசான தாத்தா, சடங்கு நல்லபடியா நடக்கும், நீ உயிரா நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, கவலைப்படாதன்னு சொன்னாரு. அந்த வயசான தாத்தா எதை நினைச்சு அப்படி சொன்னார்னு தெரியல. எந்த குழப்பமும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும், அதுக்கு நீதாம அருள் புரியணும். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? வா பார்வதி, நேரம் ஆகுது.
எப்படியாவது ஏதாவது சொல்லி பெரியத்தைய கோயிலுக்கு கூட்டு வந்துருங்க அத்தை. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ என் பின்னாடி வந்து கொஞ்சம் அமைதியா நில்லு. உன் ஓட்ட வாயை வச்சுட்டு எதுவும் உளறி வைக்காத அவ முன்னாடி, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, நான் மூச்சு கூட விட மாட்டேன். மூச்சு விடலன்னா செத்து தொலைஞ்சிருவேன். வாவர நடிக்காத, வா. திமிரு. என்ன அத்தையும் மருமகளும் ஒன்னா வந்து நிக்கிறீங்க? என்ன புது பிரச்சனையோட வந்திருக்கீங்க? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம். பரவாயில்லையே, நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க. சந்தோஷம். என்ன விஷயம்? அது வந்துங்கக்கா, நம்ம பட்டம்மா அவங்க பொண்ணுக்கு கோவில்ல வச்சு தாலி பிரிச்சு போடுறதா சொன்னாங்கல்லக்கா. ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணும் இல்லங்கக்கா, நல்ல விஷயம் தானே, நல்ல அமோகமா நடக்கட்டும். எனக்கு என்னமோ அந்த தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன்ல நீங்களும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்லக்கா. நான் அந்த சடங்குல கலந்துக்கணுமா? என்ன சொல்ற வனஜா? அக்கா, நான் என் மனசுல இருக்கிறத சொல்றேன், ஆனா நீங்க என்ன தப்பா நினைச்சு கூடாது. சொல்லு. பட்டம்மா நம்ம வீட்ல ரொம்ப வருஷமா வேலை பாக்குறாங்க, ரொம்ப விசுவாசமான வேலைக்காரங்களும் கூட. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கே நீங்க போவீங்க, உங்க கையால தாலி எடுத்து கொடுப்பீங்க, ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம், அந்த நேரத்துல உங்களாலதான் அந்த கல்யாணத்துக்கு போக முடியாம போச்சு. எனக்கு என்னவோ நேத்து பட்டம்மா உங்ககிட்ட வந்து லீவு கேட்டப்போ இந்த விஷயத்த சொல்லி தாலி பிரிச்சு கோக்குறதுக்காவது நீங்க நேர்ல வந்து அவங்க பொண்ண ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்னு கேட்க வந்து, அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சொல்லுவீங்களோன்னு பயந்துதான் லீவை மட்டும் கேட்டுட்டு போயிட்டாங்களோன்னு தோணுதுக்கா. சென்டிமெண்டா யோசிக்கிறா. அக்கா, இப்ப நீங்க பட்டமாக்கே சொல்லாம சர்ப்ரைஸா கோவில்ல போய் நின்னு உன் பொண்ணு ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னா பட்டம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்லக்கா. என்னதான் நீங்க பட்டம்மா பொண்ணுக்கு வசதி வாய்ப்புன்னு செஞ்சு கொடுத்தாலும் தான் பொண்ணு நேர்ல வந்து நீங்க வாழ்த்தலையேங்கிற குறை பட்டம்மா மனசுல இருந்துட்டே தானக்கா இருக்கும். அதனாலதான்க்கா பட்டம்மாவோட பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குற இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு என் மனசுல பட்டுது. பரவாயில்லையே, உண்மையாவே நீ ரொம்ப நல்லா தான் யோசிச்சிருக்க. நான் எப்பவுமே நல்லாதாக்கா யோசிப்பேன். நம்ம கோயிலுக்கு போலாமா? போலாம். போய் கார் ரெடி பண்ண சொல்லு, நான் வரேன். சீக்கிரம் வாடி. அத்தை, சூப்பர் அத்தை, எப்படியோ பெரியத்தை கோயிலுக்கு வர வச்சிட்டீங்க. இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? கோவில்ல வந்து பாரு நடக்க போற வேடிக்கைய. இன்னைக்கு இருக்குடி அந்த 2 அடி சிலிண்டருக்கும் சமையல் காரிக்கும். வா.